Lecture 9 Orthogonal and Unitary Matrices and Transformations. இதில் என்னெல்லாம் பார்க்க இருக்கிறோம்னா ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூனிட்ரி மேட்ரிசஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, ஆர்த்தாகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, யூனிட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ்னா A transpose equal to A inverse இருந்ததுன்னா அது ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ். இந்த ஆர்த்தாகனல்ங்கிற இந்த வார்த்தை ரெண்டு டிஃபரண்ட் மீனிங்ல ஒரே சிலபஸ்ல ஒரே யூனிட்ல ரெண்டு டிஃபரண்ட் மீனிங்ல வருது. ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதுக்கு இன்வெர்ஸா வரும். ஸோ ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ்னா இட் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன, எத்தனை ரோ இருக்குதோ அத்தனை காலம் இருக்கும். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா அதுக்கு இன்வெர்ஸா வரும். இப்படி வந்துன்னா அது ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ். ஏற்கனவே ஆர்த்தாகனல் வெக்டார்ஸ்ங்கிறத ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லீனியர் வெக்டார் ஸ்பேஸ்ல ஆர்த்தாகனல் வெக்டார்ஸ்னா என்னன்னு பேசியிருக்கிறோம். அதில் ஆர்த்தாகனல் வெக்டார்ஸ்னா ரெண்டு வெக்டார்னுடைய இன்னர் ப்ராடக்ட் ஜீரோவா இருக்கும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v equal to 0 அப்படின்னா u and v are said to be orthogonal vectors. இங்க ரெண்டு பொருள் இருக்குது. ரெண்டு வெக்டார் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருந்ததுன்னா அது ஆர்த்தாகனல் வெக்டார்ஸ், செங்குத்தான வெக்டார்னு அர்த்தம். ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ்னா அப்படி இல்லை, ஒரே மேட்ரிக்ஸ் அதனுடைய டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த மேட்ரிக்ஸ் அதனுடைய இன்வெர்ஸா வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ்னு பேர். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இது காலம் வெக்டாரா இருக்கும். In column vector notation x, vங்கிறத இன்னர் ப்ராடக்டை எக்ஸ் டேகர் ஒய்ன்னு எழுதுறோம். எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு காலம் வெக்டார் இருந்ததுன்னா அதனுடைய இன்னர் ப்ராடக்டை எக்ஸ் டேகர் ஒய்ன்னு சொல்கிறோம். எக்ஸ் டேகர் ஒய் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இந்த ரெண்டு வெக்டாரும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தாகனல். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பல முறை சொல்லியிருக்கிறோம், போன தடவை கூட சொல்லியிருக்கிறோம். ரெண்டு இது ஹெர்மிஷியன், ஸ்கியூ ஹெர்மிஷியன் எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்கிறோம்னா எய்கன் வேல்யூ டிஃபரெண்டாக இருந்ததுன்னா அந்த வெக்டார்ஸ் வந்து ஆர்த்தாகனலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு x1 டேகர் x2 அந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலர் ஈக்குவல் டு 0ன்னு ஷோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரே வேர்டு ஆர்த்தாகனலுங்கிற வேர்டு வெக்டார்ஸில் இருந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும், மேட்ரிக்ஸோட சேர்ந்து வந்ததுன்னா அதனுடைய டிரான்ஸ்போஸ் அதனுடைய இன்வெர்ஸாகவும் இருக்கும். ரெண்டு டிஃபரெண்ட் மீனிங். எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் ரொட்டேஷனல் மேட்ரிக்ஸ்னு பேர். இது XY கோஆர்டினேட்டை தீட்டா அளவு ரொட்டேட் பண்ணோம்னா அந்த வெக்டார்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிப்பதனால இதற்கு பேர் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ்னு பேர். இப்போ A டிரான்ஸ்போஸ் A பார்த்தோம்னா A டிரான்ஸ்போஸ் A இன்வெர்ஸாக இருந்ததுன்னா A இன்வெர்ஸ் ஏயும் பெருக்கணும்னா ஐடென்டிட்டின்னு வரும். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி இது கூட பெருக்கணும் ஐடென்டிட்டி வருதான்னு வெரிஃபை பண்ணுறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன செய்யணும், ரோவை காலமாக மாற்றி எழுதணும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அதை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு போட்டுருக்கணும். சைன் தீட்டா காஸ் தீட்டா, அது சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் A டிரான்ஸ்போஸ். ஏங்கிறது இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கிறோம். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டிருக்கோம். ரெண்டையும் பெருக்குவோம். பெருக்கணும்னா முதல்ல இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கணும். இந்த ரோ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ முதல் டேர்மு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டாவது டேர்ம் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கணும். ஸோ மைனஸ் சைன் தீட்டாவை பெருக்கணும்னா என்ன வரும், மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்புறம் இதையும் இருக்கிறப்ப சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். ஸோ ஒன்று மைனஸ் சைனில் ஒன்று ப்ளஸ் சைனில் சேம் குவான்டிட்டி. அதனால் இந்த ரெண்டையும் கழிச்சா இதை ரெண்டையும் கூட்டினா 0ன்னு வரும். அதே மாதிரி இந்த இதையும் பெருக்கணும்னா இங்கே இந்த எலமெண்ட் கிடைக்கும். மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா.
இதையும் பெருக்கிறப்ப லாஸ்ட் டேர்ம் கிடைக்கும். மைனஸ் சைன் தீட்டா பெருக்கணும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவும் பெருக்கணும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதெல்லாம் பெருக்கிட்டோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஆல்வேஸ் 1. அதனால அந்த டேர்மில் அது 1ன்னு வருது. அதே போல் இந்த எலமெண்ட்டும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. அதனால இதுவும் 1ன்னு வரும். இந்த ரெண்டு டேர்மும் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ்லையும் ப்ளஸ்லையும் இருக்கிறதுனால இங்கே 0ன்னு ஆகிடும், இங்கேயும் 0ன்னு ஆகிடும். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். 1 0 0 1 ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும். அதனால ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஐடென்டிட்டி ஆகிறதுனால ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது ஏ இன்வர்ஸ். ஸோ இது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு நோட்டு ஒன்று கொடுக்குறோம். ஆல் த ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் ஆஃப் சைஸ் 2/2 ஃபார்ம் எ குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் known as O2. இது இருக்குது இந்த மேட்ரிக்ஸ். இது இட் இஸ் நாட் அ சிங்கிள் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு பார்த்தா இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் ஆர் தேர். தீட்டாவை மாற்ற வெவ்வேறு ஏ கிடைக்கும். வெவ்வேறு வேல்யூ ஆஃப் தீட்டாவை மாற்ற வெவ்வேறு ஏ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்த்தோகனல் 2/2ல உள்ள இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் ஆர் தேர். அது எல்லாத்தையும் எடுத்து குரூப் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த குரூப்புக்கு பேர் O2ன்னு பேர். O2னா செட் ஆஃப் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் வித் குரூப் மல்டிப்ளிகேஷன் தே ஃபார்ம் எ குரூப். ஆனால் O2ன்னு. O3 அப்படின்னா 3/3 ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் எல்லாமே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் O3ன்னு பேர். n cross n n/n ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் எல்லாம் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ONன்னு பேர். இது குரூப் தியரியில் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லையும் அதே மாதிரி எலமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்லையும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லையும் இந்த குரூப்பு வருது. அதிலே ஒரு ஸ்பெஷலாக இன் அடிஷன் இஃப் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆல் த மேட்ரிசஸ் ஆர் 1, இந்த ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் செட் இருக்குதே அதில் ஒரு சப்செட், அதில் உள்ள எல்லா மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினண்ட்டும் ஒன்றா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தே ஆர் நோன் அஸ் ஸ்பெஷல் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்னா என்ன? ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1ன்னு இருக்கணும், ஏ இன்வெர்ஸ்னு இருக்கணும். அதுதான் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். ஸ்பெஷல் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்னா இன் அடிஷன் டிட்டர்மினண்ட்டும் 1ன்னு இருக்கணும். அப்படி உள்ள மேட்ரிசஸ்க்கு பேர் ஸ்பெஷல் ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். தே ஃபார்ம் எ குரூப். அந்த குரூப்புக்கு என்ன பேருன்னா SU2. SU2னா என்ன? சரி, O2 தான், SO2. இல்லைங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, திருத்திக்கோங்க. இது SO2 திருத்திடுவோம் நம்ம. இது SO2. வேற யாரும் வந்திருக்காங்களா பார்த்துக்கிட்டோமா ஒருக்கா? ரைட், எல்லாரும் வந்துட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு. இது SO2. SO2னா ஸ்பெஷல் ஆர்த்தோகனல் 2/2 மேட்ரிசஸ் தே ஃபார்ம் எ குரூப். தட் குரூப் இஸ் known as SO2. ஸோ இப்போ இதுவரை என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்னா என்ன, ஆர்த்தோகனல் வெக்டாருக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸு, எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் போட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி ஐடென்டிட்டி காமிச்சோம். இந்த அடிஷன் ஒரு 2 நோட்டு ஃபியூச்சரில் தேவைப்படுவதற்காக 2 நோட்டு. 2/2 ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ் தே ஃபார்ம் எ குரூப் O2. ஸ்பெஷல்னா டிட்டர்மினன்ட் 1ஆ இருக்கக்கூடியது, அது SO2. ஸோ இது ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ். நெக்ஸ்ட்டு யூனிட்டரி மேட்ரிசஸ். A dagger is equal to A inverse இருக்கும். டேகர்னா டிரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணோம்னா அதுக்கு இன்வெர்ஸ் வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். இது குவாண்டம் மெக்கானிக்ஸில், ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீல்டு தியரியில், எலமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரிக்ஸ். எப்படி ஹெர்மிஷியன் முக்கியமானதோ
அதே மாதிரி யூனிட்ரி மேட்ரிக்ஸஸும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமானது. A dagger is equal to A inverse இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் யூனிட்ரி மேட்ரிக்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். 1/2 1 plus I 1 minus I 1 minus I 1 plus I. இது ஏங்கிற மேட்ரிக்ஸ். இதுக்கு டேகர் எடுத்து இது கூட பெருக்கினா ஐடென்டிட்டி வருதான்னு செக் பண்ணிக்கிடுவோம். A dagger A is equal to A daggerனா 1/2. இங்கே இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ 1 plus I 1 plus ஐயை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஸ்டாரும் பார்க்கணும். ஸோ இங்கே வரக்கூடிய 1 plus ஐயை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணால் இங்கே வரும். ஸ்டார் பார்க்குறப்ப 1 minus I ஆகிடும். இங்கே உள்ள 1 minus I இங்கே வர்றப்ப ஸ்டார் பார்க்குறப்ப 1 plus Iன்னு ஆகிடும். இங்கே உள்ள 1 minus I இங்கே வரும். ஸ்டார் பார்க்குறப்ப 1 plus Iன்னு ஆகிடும். இங்கே உள்ள 1 plus I இங்கே தான் வரும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணுறப்ப 1 minus ஆகிடும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸும் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டும் பண்ணோம்னா we will get this matrix. அடுத்தது ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. இதை அப்படியே எடுத்து அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. A is here. ஸோ A dagger Aயையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வருகிறது? 1/2 1/2 பெருக்கணும்னா 1/4. அப்புறம் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கணும். இது 1 minus I இது 1 plus I. A minus B into A plus B அப்படின்னு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? A square minus B squareன்னு அர்த்தம். ஸோ 1 square minus I squareன்னு வரும். ஸோ 1 square minus I squareனா என்ன வரும்? 1 squareங்கிறது 1 மைனஸ் I squareங்கிறது -1. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ 2ன்னு வரும். இதையும் பெருக்குனா 2ன்னு வரும். அந்த 2 தான் இங்கே போட்டிருக்கு. அடுத்தது இந்த 1 plus ஐயையும் 1 minus ஐயையும் பெருக்கினா இப்போ தான் சொன்னோம் 1 plus ஐயையும் 1 minus ஐயையும் பெருக்கினா 2ன்னு. அந்த 2 இங்கே போட்டு. அடுத்தது இந்த எலமெண்ட் எப்படின்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பெருக்கினா தான் இங்கே இந்த எலமெண்ட் கிடைக்கும். இந்த எலமெண்ட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரோவையும் இதையும் பெருக்கணும்னா 1 minus I into 1 minus I 1 minus I whole square. 1 minus I whole squareனா 1 square plus I square தான் -1 minus 2 times AB அப்போ minus 2I. ஸோ இது 1 minus I இனுடைய whole square. அடுத்து 1 plus I into 1 plus I 1 plus I இனுடைய whole square வந்து 1னுடைய ஸ்கொயர் 1 I இனுடைய ஸ்கொயர் -1 plus 2 times AB 2 times 1 into I. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இது 1 plus 1 minus I இனுடைய ஸ்கொயர் இந்த 3 டேர்ம் 1 plus I இனுடைய ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 இந்த -1 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 1 இந்த -1 கேன்சல் ஆயிடுச்சு. -2ஐயும் +2ஐயும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த -2ஐயும் +2ஐயும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது அஸ் அ ஹோல் 0 தான் வருது. அடுத்த டேர்ம் பார்த்துக்கலாமா? இது என்னன்னா 1 plus I 1 plus I 1 plus I ஹோல் ஸ்கொயர் 1 minus I plus into 1 minus I. ஸோ 1 plus I ஹோல் ஸ்கொயர் 1 minus I ஹோல் ஸ்கொயர். அதுதான் இப்போ பார்த்தோமே அதே இது ஆர்டர் மாறி இருக்குது அவ்வளோதான். ஸோ இங்கே 0ன்னு சொன்னோமே அதே 0 தான் இங்கே. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கிறப்ப 1 plus I into 1 minus I அதான் 2ன்னு சொன்னோம். அடுத்து 1 minus I into 1 plus I அதான் 2ன்னு சொன்னோமே 2 + 2 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வந்துடும். ஏன்னா இங்கே 4 இங்கே 4ஆல் வைக்கிறப்ப 1ன்னு வந்துடுது. இது 0 இது 0 இது 4 4 A dagger A ஐடென்டிட்டியாக இருக்கிறதுனால A daggerங்கிறது A இன்வெர்ஸுங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறது. அதனால இது ஒரு யூனிட்ரி மேட்ரிக்ஸ். நோட் அதே மாதிரி தான் ஆல் த யூனிட்ரி மேட்ரிசஸ் ஆர் சைஸ் 2x2 ஃபார்ம் எ குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நோன் அஸ் U2. இது ஒரே ஒரு செட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை மாதிரி நிறைய இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் 2x2 இருக்குது யூனிட்ரியில். தே ஃபார்ம் எ குரூப். அந்த குரூப்புக்கு பேர் U2. அதே மாதிரி 3x3 தே ஃபார்ம் எ குரூப். யூனிட்ரி மேட்ரிசஸ் எல்லாம் 3x3 உள்ளது எல்லாம் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. அது U3. டிட்டர்மினன்ட்டும் ஒன்றா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்பெஷல் யூனிட்ரி மேட்ரிசஸ். In addition, if the determinant of all matrices are 1, they are known as special unitary matrices. Unitary plus special. Specialனா determinant value ஒன்றா இருக்கணும்.
And group formed by all such matrices are denoted as SU2. SU2 na special unitary matrices of size 2 by 2. இது எலிமெண்டரி பார்ட்டிகல் பிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூப்பு. இது அட்வான்ஸ்டாக ரொம்ப ஹை லெவல் தியரட்டிக்கல் பிசிக்ஸில் இந்த குரூப்பினுடைய வெவ்வேறு ரெப்ரசன்டேஷன் தான் வெவ்வேறு விதமான ஃபோர்ஸஸ் வெவ்வேறு விதமான பார்ட்டிகிள்ஸை உருவாக்குகிறது. அதே மாதிரி SU3. SU3னா ஸ்பெஷல் யூனிட்ரி மேட்ரிசஸ் ஆஃப் சைஸ் 3/3. ஸோ இது அட்வான்ஸ்ட் லெவலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். இப்போ அது சம்மந்தமாக யூனிட்ரி சம்மந்தமாக இருக்கிறதுனால அதை இங்கே அட்டாச் பண்ணி விட்டுருக்குறோம். ஷோ தட் த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் எ யூனிட்ரி மேட்ரிக்ஸ் ஆர் யூனி மாடுலர். சார் என்ன சார் நீங்கள் ஹெர்மிஷியன் சொல்கிறீங்க, ஸ்கியூ ஹெர்மிஷியன் சொல்கிறீங்க, ஆனால் சிமெட்ரிக்கோ ஆன்டிசிமெட்ரிக்கோ சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் யூனிட்ரி சொல்கிறீங்க, ஆர்த்தாகனலை சொல்கிறது இல்லை. அதெல்லாம் வந்து என்ன சார் யார் நடத்துவாங்கன்னா அதெல்லாம் ரியலில் உள்ளது. குவாண்டம் மெக்கானிக்ஸில் காம்ப்ளெக்ஸாக உள்ள மேட்ரிசஸ் தான் ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ ஒரு ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ் இருக்குது. அது ரியல் ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அது ஒரு யூனிட்ரி மேட்ரிக்ஸ் தான். ஆர்த்தாகனல்னா என்ன இருக்கணும், யூனிட்ரினா என்ன இருக்கணும்? ஆர்த்தாகனல்னா டிரான்ஸ்போஸ் பண்ணுனா இன்வெர்ஸ் வரணும். யூனிட்ரினா டிரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணணும்னா இன்வெர்ஸ் வரணும். ஒரு மேட்ரிக்ஸ் ரியல் மேட்ரிக்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணாலும் ஒன்று தான், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணாட்டாலும் ஒன்று தான். ஏன்னா எல்லாமே ரியல் நம்பர்ஸ், ஐயே வராது. ஸோ ரியல் ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ் எல்லாமே யூனிட்ரி மேட்ரிக்ஸு. ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எல்லாம் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸு. அதே மாதிரி ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்க, அது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னோம்? ஏகன் வேல்யூஸ்லாம் ரியலாக இருக்கணும்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணோம். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி? ரியல் சிமெட்ரிக்கும் ஹெர்மிஷியன் தான். அப்போ ஹெர்மிஷியன் உள்ள ப்ராப்பர்ட்டி தான். அதே மாதிரி ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு ப்ராப்பர்ட்டி பண்ணோம். பியூர்லி இமேஜினரியாக இருக்கும் அல்லது ஜீரோவாக இருக்கும் அதனுடைய ஏகன் வேல்யூஸ். ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குது பாருங்க, அதுக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் இஸ் ஆன்டி ஹெர்மிஷியன். அதே மாதிரி தான் யூனிட்ரி மேட்ரிக்ஸுக்கு என்ன இருக்குதோ அதே இது ரியல் ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸும் யூனிட்ரி தான். ஆனால் அதை நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து காமிக்கல. இதில் இருக்கிறதே திரும்ப திரும்ப நடத்த வேண்டான்ட்டு, இல்லை உங்களுக்கு திரும்ப திரும்ப நடத்தினாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று நடத்துகிறேன், வேற ஒன்றும் இல்லை. லெட் ஏ பி த யூனிட்ரி மேட்ரிக்ஸ். ஏ யூனிட்ரி மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஏ டாகர் ஏ இன்வெர்ஸாக இருக்கும். நம்ம என்ன சொல்லணும்? ஏகன் வேல்யூஸ் ஆஃப் யூனிட்ரி மேட்ரிக்ஸ் ஆர் யூனி மாடுலர். யூனி மாடுலர்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாடுலஸாகவும் ஆங்குலராகவும் சொல்லலாம். ஆர் இ பவர் ஐ தீட்டா அல்லது ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்முலா எழுதணும்னா அந்த ஆருக்கு பேர் மாடுலஸ்ன்னு பேர். ஸோ யூனி மாடுலர் அப்படின்னா அந்த மாடுலஸ் வந்து ஒன்றா இருக்கும். ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு போலார் ஃபார்முலா எழுதலாம், ஐலேரியன் ஃபார்முலா. அங்கே ஆறுங்கிறது மேக்னிடியூட், தீட்டாங்கிறது அகுமெண்ட் அல்லது ஆங்கிள். இங்கே ஆறு வந்து ஒன்றா இருக்கும். யூனிட்ரி மேட்ரிக்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் ஏகன் வேல்யூஸ். ஆனால் மாடுலஸ் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு மாடுலஸ், அதாவது அந்த நம்பரையும் அந்த நம்பருடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டையும் பெருக்குனீங்கன்னா மாடுலஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அந்த மாடுலஸ் வந்து ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெட் ஏ பி த யூனிட்ரி மேட்ரிக்ஸ், ஏ டாகர் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். அதான் யூனிட்ரி மேட்ரிக்ஸ்னா இந்த ஏகன் வேல்யூ ஈக்குவேஷன் என்னன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். அப்புறம் எப்பவும் போல டேகர் எடுப்போம். ஏங்கிறது மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது ஏகன் வெக்டார், லாம்டாங்கிறது ஏகன் வேல்யூ. டேக்கிங் டேகர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த எபோ ஈக்குவேஷன், ஏஎக்ஸ் ஹோல் டேகர் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் ஹோல் டேகர். இதில் ஏபி ஹோல் டேகர்னா பி டேகர் ஏ டேகர்னு எழுதணும். ஸோ எக்ஸ் டேகர் ஏ டேகர் ஈக்குவல் டு லாம்டாவுக்கு டேகர் எடுக்கிறப்ப இட் இஸ் சிம்பிள் நம்பர், அதனால் லாம்டா ஸ்டார் எக்ஸ் டேகர். இதை முன்னுப்பன் எழுதினால எந்த மாற்றமும் கிடையாது, பிகாஸ் திஸ் இஸ் சிம்பிளி நம்பர்.
ஸோ எக்ஸ் டேகர் ஏ டேகர் ஏன்னா நேற்று வராதவங்களுக்காக சொல்கிறேன். எக்ஸ் டேகர் ஏ டேகர் ஈக்குவல் டு லேம்டா ஸ்டார் ஏ எக்ஸ் டேகர். இப்போ ஏ டேகருக்கு பல ஏ இன்வெர்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் டேகர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு லேம்டா ஸ்டார் எக்ஸ் டேகர். லெட் மீ கால் திஸ் ஈக்குவேஷன் ஆஸ் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 இப்படி இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குது. நமக்கு பிரச்சனை என்னன்னா லேம்டா ஸ்டார் மாடுலஸ் மேக்னிடியூடு ரெண்டையும் பெருக்கணும்னா தான் மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் பெருக்கிற மாதிரி வருது. இன்னொன்று இதையும் பெருக்கினா தான் ஏயும் ஏ இன்வெர்ஸும் அடிபட்டு ஐடென்டிட்டி ஆகும். அதனால இந்த ஈக்குவேஷனை முன்னாடியும் இந்த ஈக்குவேஷனை பின்னாடியும் போட்டு பெருக்குவோம். இங்கே ஏங்கிறது யூனிட்ரி மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால தான் ஏ டேகர் ஏ இன்வெர்ஸ்னு எழுதியிருக்கிறோம். ஈக்குவேஷன் 2 டைம்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 2ல் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஈக்குவேஷன் 1ல் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல்ல ரெண்டாவது எழுதுறோம். ஸோ எக்ஸ் டேகர் ஏ இன்வெர்ஸ் இங்கே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ளது லெஃப்டில் லேம்டா ஸ்டார் எக்ஸ் டேகர் அடுத்து லேம்டா எக்ஸ் இப்படி எழுதியிருக்கிறோம். ஸோ இதை முன்னாடி இதை பின்னாடி எடுத்து எழுதியிருக்கிறோம். ஏ இன்வெர்ஸ் ஏங்கிறது ஐடென்டிட்டி. ஸோ எக்ஸ் டேகர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே லேம்டா ஸ்டார் லேம்டா மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். எக்ஸ் டேகர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஸ்டார் எக்ஸ் டேகர் எக்ஸ். இதை மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது இந்த சைடில் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் அல்லது இது இந்த சைடில் கொண்டு வந்தோம்னா 1 மைனஸ்னு எழுதலாம். ஸோ இங்கே மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கிறோம். இங்கேருந்து பார்த்தாலே மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஸ்கொயருங்கிறது 1 இருக்குது. இங்கே எக்ஸ் டேகர் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் டேகர் எக்ஸ் இருக்குது. ஸோ மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஸ்கொயருங்கிறது 1. மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன அதனுடைய மேக்னிடியூடு அதாவது மாடுலஸ் 1ன்னு இருக்குது. லேம்டா ஸ்கொயர் 1 மாடுலஸ் ஆஃப் லேம்டா ஈக்குவல் டு 1. அதாவது இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது, ஏன்னா இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய மாடுலஸ்ங்கிறது இட் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். அதனால் அதனுடைய ஸ்கொயர் 1 இருந்தாலும் மாடுலஸ் ஆஃப் லேம்டா இஸ் ஆல்சோ 1. ஸோ இதைத்தான் சொல்லுது. ஒரு ஏகன் வேல்யூஸ் அதனுடைய ஏகன் வேல்யூஸ் யூனி மாடுலராக இருக்கும். யூனிட்ரி மேட்ரிக்ஸினுடைய ஏகன் வேல்யூஸ் யூனி மாடுலராக இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது பி 1b show that the eigenvectors of a unitary matrix for a different eigenvalues are orthogonal. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ரெண்டு டிஃபரெண்ட் ஏகன் வேல்யூஸ் உள்ள கரஸ்பாண்டிங்காக உள்ள ஏகன் வெக்டார் ஃபார் யூனிட்ரி மேட்ரிக்ஸ் தேர் ஆர்த்தாகனல். ஆர்த்தாகனல் இதில் வந்து என்னென்னா வெக்டார்ஸை சொல்லுகிறோம். ஆர்த்தாகனல் வெக்டார்ஸ்னா ரெண்டையும் இன்னர் ப்ராடக்ட் பண்ணோம்னா எக்ஸ் டேகர் ஒய் அல்லது x1 டேகர் x2 அப்படின்னு எழுதணும்னா அது 0ன்னு வரணும். இங்கே ஏபி த யூனிட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டேகர் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் அர்த்தம். லெட் λ1 λ2 be the two different eigenvalues. Let x1 and x2 be the corresponding eigenvectors. Then λ1 is not equal to λ2 because λ1 and λ2 are two different eigenvalues. அப்போ ரெண்டு ஈக்குவல் இல்லைன்னு அர்த்தம். eigenvalue ஈக்குவேஷனை ஒபே பண்ணோம். ax1 is equal to λ1 x1. λ1ங்கிறது eigenvalue, x1ங்கிறது corresponding eigenvector. அதே மாதிரி λ2 எழுதினோம்னா ax2 is equal to λ2 x2. பழையபடி என்ன பண்ணுவோம்? டேகர் எடுக்கிறோம், ஏதாவது ஒன்று டேக்கிங் டேகர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1. ஒன்றாவது ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் டேகர் எடுப்போம். ரெண்டு பக்கமும் டேகர் எடுத்தோம்னா ax1 டேகர் ஈக்குவல் டு λ1 x1 டேகர். இப்போ டேகர் எடுக்கிறப்ப இதில் இது முன்னாடி வரும், இது பின்னாடி வரும். x1 டேகர் ஏ டேகர். இங்கே முன்னாடி பின்னாடி மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் எஸ் நம்பர். இதுக்கு டேகர் பார்க்குறப்ப λ1 ஸ்டார், x1க்கு டேகர் பார்க்குறப்ப x1 டேகர். ஸோ இது வந்துருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஏ டேகருங்கிறது ஏ இன்வெர்ஸ், அதை யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் லேம்டாவையும் லேம்டா ஸ்டாரையும் இருக்குன்னா 1ன்னு இருக்கும். ஸோ லேம்டா ஸ்டாரையும் லேம்டாவும் இருக்குன்னா 1ன்னா லேம்டா ஸ்டாருங்கிறது 1/λன்னு எழுதிடலாம். ஜஸ்ட்டு முன்னாடி தான் அதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ அந்த ரெண்டையும் இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். x1 டேகர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/λ1 x1 டேகர். ரெண்டுத்துக்கும் போனதுலேருந்து ஏ டேகர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் கிவன், λ1 ஸ்டாருங்கிறது 1/λ1 ஜஸ்ட் பிஃபோர் தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஏ இஸ் யூனிட்ரி அண்ட் λ ஸ்டார் ஒன்றா இருக்கனால இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? இதையும் பெருக்கும்.
அப்படின்னா தான் x1 dagger x2 வரும். இது 1a இந்த 2ஐயும் பெருக்குவோம். ஈக்குவேஷன் 1a முன்னாடி எழுதி ஈக்குவேஷன் 2 பின்னாடி எழுதுவோம். ஸோ x1 dagger a இன்வர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 பின்னாடி எழுதணும் ax2 ஈக்குவல் டு இதை முன்னாடி எழுதணும் 1/λ1 x1 dagger. ஈக்குவேஷன் 2 பின்னாடி எழுதணும் λ2 இங்கே எழுதிருக்கிறோம் x2. ஸோ இந்த மாதிரி வருது. இதில் a1 a minus 1 a இன்வர்ஸ் a பார்த்தீங்கன்னா இது ஐடென்டிட்டின்னு வந்துடும். ஸோ ஐடென்டிட்டின்னு வந்ததுனால இங்கே இதையும் இப்போ இருக்கிறப்ப x1 dagger x2 ஈக்குவல் டு 1/λ1 அல்லது λ2 டிவைடட் பை λ1 டைம்ஸ் x1 dagger x2ன்னு இருக்குது. இதை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் அல்லது அங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா 1 மைனஸ் λ2 டைம்ஸ் λ1 இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். 1 minus λ2 times λ2 divided by λ1 times x1 dagger x2 காமன் எடுத்தோம்னா which is equal to 0. இங்க ஒரு 0 விட்டுருக்கோம். திருத்திக்கோங்க, அங்கே ஒரு 0 விட்டுருக்குறோம். ஈக்குவேஷன் 3 தேவையில்லை. அதில் இங்கேயும் ஈக்குவேஷன் 3 தேவையில்லை, ஒரு இடத்துல போட்டிருந்தா கூட போதுமானதான். ஓகே, ரைட். 1 minus λ2 divided by λ1 times x1 dagger x2 equal to 0ன்னு வருது. 1 இதில் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது 0 இருக்கலாம், அல்லது இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது 0. இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது 0 இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 1 is equal to λ2 divided by λ1ன்னு அர்த்தம். இது 1 இருந்தால் தான் கழிக்கிறப்ப 0 வரும். λ2 divided by λ1 1ன்னா என்ன அர்த்தம்? இது ஈக்குவல்னு அர்த்தம். λ1 λ2 ஈக்குவலாக இருந்தால் தான் இது 1 ஆகும். அப்படின்னா தான் 1லேருந்து இதை கழிக்கிறப்ப 0ன்னு ஆகும். ஸோ இந்த ப்ராக்கெட் 0 ஆகணும்னா λ1 λ2 ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் நம்ம எடுத்துருக்கதே λ1 λ2 ஒன்றுக்கொன்று ஈக்குவல் இல்லாத 2 கேஸ் தான் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது 0 ஆக முடியாது. அப்போ இதுதான் 0 ஆக முடியும். அப்போ x1 dagger x2 0வாக இருந்ததுன்னா அது வந்து ஆர்த்தாகனல். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஏகன் வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஏகன் வெக்டார்ஸ் ஆர்த்தாகனல் இன் யூனிட்ரி மேட்ரிக்ஸ் ஆல்சோ. Since λ1 is not equal to λ2, x1 dagger x2 equal to 0. Hence x1 and x2 are orthogonal. இதனால இங்க x1 and x2 orthogonal நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒரு புதுசா ஒரு கான்செப்ட். இதுவரை நம்ம ஸ்பெஷலா மேட்ரிசஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு மீனிங்கோட வரணுங்கிறதுக்காக இப்போ புது சிலபஸ்ல இதை கொண்டாந்துருக்கிறோம். லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆர்த்தாகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், யூனிட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன், சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. சிமிலாரிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்கனவே இருந்தது. இப்போ புதுசாக லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆர்த்தாகனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் யூனிட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷனுங்கிறது புது சிலபஸ். இது கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மேட்ரிக்ஸ்னா அரே ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு காலம் வெக்டாரை இன்னொரு காலம் வெக்டாராக மாற்றுது. அது ஏற்கனவே சொல்லிடுறோம். ஒரு ஆப்ரேட்டர் ஒரு வெக்டார் கூட ஆப்ரேட் பண்ணுச்சுன்னா அது வேற ஒரு வெக்டாரை கொடுக்கும். மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ an operator operating on a column vector and changes it into another column vector. அந்த கான்செப்டை இங்கே கொண்டாந்துருக்கிறோம். ஸோ இதான் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா லெட் எக்ஸ் இஸ் ஏ காலம் வெக்டார். அதனுடைய காம்பனன்ட்ஸ் x1 x2 எக்ஸெட்ரா xn இருக்கலாம். n காலம் வெக்டார், n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸில் 2 வெக்டார் எடுத்துருக்கிறோம், x and y. y-னுடைய காம்பனன்ட்ஸ் y1 y2 எக்ஸெட்ரா yn be 2 vectors in an n-dimensional linear vector space. Then we call this linear vector space as Ln, and suppose they are related through the following n linear equations. 2 வெக்டார் இருக்குது. இந்த 2 வெக்டாருக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்குது. ஏதோ ஒரு தொடர்பு, அதுக்கு 2க்கு இடையே உள்ள தொடர்பு இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். a11 x1 plus a12 x2 dot 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 a1n xn is equal to y1. இந்த y1ங்கிற காம்பனன்ட் இங்கே உள்ள எல்லாத்தையும்
A11, A12, A1nங்கிறது கரஸ்பாண்டிங்கா பெருக்குதுனால வருவதா வைத்துக்கொள்ளுமே. அதே மாதிரி எல்லாமே எழுத முடிஞ்சதுன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இத கொஞ்சம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும்னா, திஸ் கேன் பி ரிட்டன் இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இதத்தான் இப்படி எழுதியிருக்கிறோம். இத பெருக்கி பார்த்தீங்கன்னா இது வரும். A11 x1 பிளஸ் A12 x2 பிளஸ் டாட் 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 A1n xn ஈக்குவல் டு இதையும் இதையும் பெருக்கிறப்ப முதல் எலிமெண்ட் y1 கிடைக்கும். சிமிலர்லி ஆல் தீஸ் திங்ஸ். லாஸ்ட்ல உள்ளது an1 x1 பிளஸ் an2 x2 பிளஸ் டாட் 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 ann xn ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் yn. ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன். இதுல குவாட்ராட்டிக் டேர்ம் எதுவுமே இல்லாதனால இதை லீனியர் ஈக்குவேஷன் சொல்றோம். இந்த லீனியர் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் மேட்ரிசஸ். இங்க ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆப்பரேட்டிங் ஆன் எ வெக்டார் காலம் வெக்டார் x and gives another vector y. So this is a linear operator. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எழுதணும்னா இதை ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆகவும் இதை எக்ஸுங்கிற காலம் வெக்டார் ஆகவும் ஈக்குவல் டு இது ஒய்ங்கிற காலம் வெக்டார் ஆகவும் எழுதுறோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் அல்லது திஸ் ஈக்குவேஷன் அல்லது திஸ் ஈக்குவேஷன் எல்லாம் ஒன்று தான். இஸ் நோன் அஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கிறது மட்டும் இல்லை, திஸ் ஆப்ரேட்டர் இஸ் எ லீனியர் ஆப்ரேட்டர். ஒரு ஆப்ரேட்டர் லீனியராக இருக்கணும்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதில் மேட்ரிக்ஸும் ஒரு எக்ஸாம்பிள்னு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏங்கிறது மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டு வெக்டார் கூட ஒரு வெக்டார் கூட ஆப்ரேட் பண்ணுச்சுன்னா அது வந்து லீனியர் ஆப்ரேஷன். அது என்னங்கிறது இன்னும் சொல்கிறோன்னா, திஸ் ரிலேஷன் இஸ் நோன் அஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டாராக மாற்றுது. அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபார்ம்னு பேர். இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீனியர்னா என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Ax is equal to yங்கிற இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். நம்பர் 1, if the above transformation transforms x1 into y1 and x2 into y2, then அதாவது a கூட x1 ஆப்ரேட் பண்ணா y1 கிடைக்குது, a வந்து x2 கூட ஆப்ரேட் பண்ணா y2 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். if the above transformation transforms x1 into y1 and x2 into y2, then it transforms a constant time, constantனா scalar, a scalar time x1 into k times y1. இப்படி ஒன்று அது ஒபே பண்ணணும் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்கே ஹியர் கேங்கிறது ஸ்கேலார். அதாவது x1 y1 இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றுனுச்சுன்னா kx1 ky1 மாற்றும் அப்படிங்கிறது இங்கிலீஷில். இங்கே கேங்கிறது ஸ்கேலார். மீனிங் என்னன்னா ax1 equal to y1, அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸ் x1ங்கிற வெக்டாரை y1 வெக்டாரா மாற்றுது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அப்போ k டைம்ஸ் x1ங்கிற ஒரு வெக்டாருக்குமே, கேங்கிறது ஸ்கேலார்னால பெருக்கணும், ஒரு நம்பரால பெருக்கணும். அந்த வெக்டாருக்குமே அந்த வெக்டாரை எப்படி மாற்றும்? a k டைம்ஸ் x1 எப்படி மாற்றும்? கான்ஸ்டன்ட் ஸ்கேலாரை எங்கே வேணாலும் எழுதலாம். அது பின்னாடி முன்னாடி இருக்குது. k டைம்ஸ் ax1, ax1 equal to y1. ஸோ இங்கேயும் தான் போட்டிருக்குது. இப்போ a kx1 is equal to k ax1, k times ax1. ax1னா என்ன? அதான் y1. ஸோ இங்கே ஒரு k வரும். ஸோ இதைத்தான் இது சொல்லியிருக்குது. என்னன்னா it transforms kx1 into ky1. ax1 is equal to y1. So a times kx1 னா k வெளிய எடுத்துட்டோம்னா kax1 which is equal to k times y1. அதுதான். அப்போ x1 y1 மாத்துச்சுன்னா k times x1 k times y1 மாத்தும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, அதோட ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் ஒன்றாவது ப்ராப்பர்ட்டியே அடங்கி இருக்குது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியே சொன்னாலே போதும், அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். இதில் சும்மா அந்த பாதியை கட் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொல்லியிருக்குது. ஆக்சுவலாக இதுதான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ப்ராப்பர்ட்டியே.
ஆக 2 வெக்டார் இருக்குது. x1 and x2. அதனுடைய லீனியர் காம்பினேஷன் தான் k1 x1 plus k2 x2. அப்படிங்கிறது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ். இது கூட ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்பரேட் பண்றப்ப, ஒரு ஆப்பரேட்டர் ஆப்பரேட் பண்றப்ப the constant times ax1, அதாவது the constant times ax1, அப்புறம் k2 the constant times ax2 ன்னு எழுத முடிஞ்சாலே அது லீனியர் ஆப்பரேட்டர். லீனியர் ஆப்பரேட்டர்ங்கிறது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லீனியர் ஆப்பரேட்டர்னுடைய டெஃபினிஷன் தான் இது. ஒரு ஆப்பரேட்டர் ஆப்பரேட்டிங் ஆன் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டூ வெக்டார்ஸ் equal to that constant times அல்லது that scalar times அந்த ஆப்பரேட்டர் டைம்ஸ் அந்த வெக்டார் another scalar times the operator into the vector அப்படி இருந்ததுன்னா அது லீனியர் ஆப்பரேட்டர்னு பேரு. அந்த லீனியர் ஆப்பரேட்டரா இது இருக்கிறதுனால தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறது. So it transforms k1 x1 plus k2 x2 into k1 y1 plus k2 y2 மாத்தும். இதுதான் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதுல ஒரு பகுதி தான் இது. k2 x2 இல்லைன்னா இது வந்துடும். ஒரே பகுதி தான் இதுல. இதுல உள்ள ஒரு பார்ட் தான் இது. So ax1 is equal to y1, ax2 is equal to y2. So x1 y1 ஆகவும் x2 y2 ஆகவும் மாத்துறப்ப a times k1 x1 plus k2 x2 எப்படி மாத்தும்னா k1 times ax1 plus k2 times ax2. So k1 ax1 னா y1, k2 ax2 னா y2. So இந்த மாதிரி இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். So இதான் லீனியர் அதனால தான் இதை வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை சொல்றோம். That is why it is called linear transformation. இந்த ஈக்குவேஷனை இது ஒபே பண்ணதுனால தான் இதுக்கு பேரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேரு. ax is equal to y is a transformation. It transforms one vector into another vector. This transformation is called as linear transformation because this satisfies this equation. அப்புறம் in the linear transformation, if the determinant is not equal to 0, the transformation is called as a non-singular. ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0 இருந்ததுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு பேர். அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர்னு பேர். ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 தான் நம்ம பார்க்கிறோம். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 அதுக்கு பேர் சிங்குலர்னு பேர். டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இது நான் சிங்குலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். மேட்ரிக்ஸ் இந்த ஏருக்கு அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து 0வாக இல்லை. 0 இல்லைன்னா அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இது. டிட்டர்மினன்ட் 0 இல்லைன்னா அதுக்கு இன்வெர்ஸ் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னா அதனுடைய இன்வெர்ஸ் பார்க்கறதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கோஃபேக்டர்லாம் பார்த்து அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அட்ஜாயிண்ட் ஏ டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வரும். டிட்டர்மினன்ட் 0ன்னு வந்துருச்சுன்னா அது வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் இருக்கணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்க வேண்டும். ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால ஏ இன்வெர்ஸ் இருக்கும். ஏ இன்வெர்ஸ் இருந்ததுன்னா இது இங்கேயும் பெருக்கணும்னா ஏ இன்வெர்ஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஒய்ன்னு வரும். ஏ இன்வெர்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஐடென்டிட்டின்னு வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஒய்ன்னு வரும். ஸோ அதனால் என்ன சார்? அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸுங்கிற ஒரு ஆளை கொண்டாந்துங்க விட்டிங்கன்னா அவரை இவர் ஒய்ன்னு மாற்றிடுவார். ஓகே, அந்த ஒய் கூட ஏ இன்வெர்ஸ்ன்னு ஒன்று நம்ம போட்டோம்னா அதை எக்ஸாக மாற்றிடுவார். அதனால என்ன சார்? அதனால என்னன்னா இப்போ எக்ஸுங்கிற ஒரே ஒரு காலம் வெக்டாரை கொடுத்தோம்னா இவர் ஒரே ஒரு ஒய்ங்கிற வெக்டாரை கொடுப்பாரு. அவர் கூட ஏ இன்வெர்ஸாக பண்ணோம்னா ஒரே ஒரு வெக்டார் தான் கிடைக்கும். அதாவது என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் 1-to-1 டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு எக்ஸை கொடுத்தா ஒரு ஒய் தான் கிடைக்கும். ஒரு ஒய்யை கொடுத்தா ஒரு எக்ஸ் தான் கிடைக்கும். இது 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். மெனி டு 1 கரஸ்பாண்டன்ஸ் சிங்குலரில் இருந்ததுன்னா, இன்வெர்ஸ் இல்லைன்னா நிறையா அதுக்கு வந்து ஒரே வெக்டாராக கொடுக்கும். இது அப்படி கிடையாது. இது அப்படின்னா ஒரு வெக்டாராக கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரே வெக்டாராக தான் மாற்றும். 1-to-1. இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு வெக்டாரை ஏ கூட இருக்குன்னா டிஃப்ரெண்டான ஒய் தான் கிடைக்கும். ஸோ நான் சிங்குலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் 1-to-1 டிரான்ஸ்ஃபர்மேஷன். Combined two linear transformation is also a linear transformation. ரெண்டு linear transformation சேர்த்தா ஒரு transformation வருமே, that is also a linear transformation. இப்போ ஏங்கிறது எக்ஸை ஒய்யா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸு கூட ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆப்ரேட் பண்ணி ஒய்ங்கிற வெக்டாராக கொடுக்குது.
இந்த ஒய்ங்கிற வெக்டார் கூட இன்னொரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேட் பண்ணி இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இசட்டுங்கிற இன்னொரு வெக்டாரை கொடுக்குது. ஸோ இது என்னன்னா எக்ஸை ஒய்யா மாற்றுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒய்யை இசட்டா மாற்றுது இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தென் இசட் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா இசட் இஸ் ஈக்குவல் டு பி ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு பி டைம்ஸ் ஒய்க்கு பதிலாக என்ன எழுதலாம், ஏஎக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ பிஏங்கிறத ஒரு மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு பிஏ டைம்ஸ் எக்ஸ். பிஏங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸ் கூட ஆப்ரேட் பண்ணதுனால இசட் கிடைக்குது. ஸோ பிஏஎக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பியும் ஏயும் பெருக்கனா வரக்கூடிய மேட்ரிக்ஸ் இருக்குது, அது எக்ஸ் கூட ஆப்ரேட் பண்ணதுனால நம்மளுக்கு இசட் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Combined two linear, ரெண்டு successive linear transformation is also a linear transformation. இந்த linear transformationங்கிற இந்த கான்செப்ட் இருக்குதே, இந்த கான்செப்ட் மேத்தமெட்டிக்கலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வெக்டாரா இன்னொரு வெக்டாரா மாத்துது, எந்த மேட்ரிக்ஸை பெருக்கினாலும் இன்னொன்று கிடைக்குது. அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருந்தா 1 to 1 கிடைக்கும். அது விட்டுருங்க. பிசிக்ஸ்ல இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கன்சிடர் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸ் கூட ஆப்ரேட் பண்ணி ஒய்ன்னு கிடைக்குது. இந்த ஏங்கிறது ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று பெயர். If the transformation matrix A is unitary, then the transformation is known as unitary. அப்போ A dagger is equal to A inverse இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேரு. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல உள்ள அந்த மேட்ரிக்ஸ் ஆனது யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேரு. நெக்ஸ்ட், இதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பேசலாம். ஆனா புக்ல எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நம்ம அடிஷனலா நடத்த விரும்பல. அதை வேணா எக்ஸசைஸா சொல்லிடலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, the norm of any vector is invariant if and only if the transformation is unitary. கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இதுல. if and only if. ifங்கிற கண்டிஷன் வேற, if and only if அப்படிங்கிறது வேற கண்டிஷன். ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா நெசசரி அண்ட் சஃபிசியன்ட் கண்டிஷன் வரும், அல்லது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு வரும். வந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறோம். த நார்ம் ஆஃப் எனி வெக்டார் இஸ் இன்வேரியன்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் யூனிட்ரி. நான் சார் இது இங்கிலீஷில் சொல்லியிருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸுங்கிறது இருக்குது. எக்ஸுங்கிற வெக்டார்னுடைய நாம்னா லெங்த் ஸ்கொயர். அது லெங்த் ஸ்கொயர் ஏதோ ஒரு நம்பர் 7ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸுங்கிற வெக்டார்னுடைய லெங்த் ஸ்கொயர் 7. இந்த யூனிட்டரி மேட்ரிக்ஸை பெருக்குனதுனால நமக்கு இன்னொரு வெக்டார் கிடைக்குதே ஒய். அந்த ஒய்ங்கிற வெக்டார்னுடைய லெங்த் ஸ்கொயர் பார்த்தாலும் அது 7ஆ இருக்கும். ஸோ இதனுடைய நார்மு டிரான்ஸ்ஃபர்மேஷனால பாதிக்கப்படாம மாறாமல் இருக்குது. The norm of any vector is invariant. நாம்ங்கிறது லெங்த் ஸ்கொயர். எந்த வெக்டார்னுடைய லெங்த் ஸ்கொயரும் மாறாம இருக்குமானால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க வேண்டும். யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தால் மட்டுமே அது நிகழும். ஓகே, இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, எப்பவுமே மேத்தமெட்டிக்கலா எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ரெண்டு கேஸ் எடுத்துக்கணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை ரெண்டு வகையில் ப்ரூவ் பண்ணணும். ஒன்று அசீவ் பண்ணிட்டு இன்னொன்று ப்ரூவ் பண்ணணும், இன்னொன்று அசீவ் பண்ணிட்டு இன்னொன்று ப்ரூவ் பண்ணணும். முதல்ல given the norm of the vector is invariant. The norm of any vector is invariant if and only if the transformation is unitary. நம்ம given the norm of the vector is invariant அப்படின்னு எடுத்துக்கிறோம். norm of the vector is invariant அப்படின்னு எடுத்துக்கிறோம். To prove the transformation is unitary. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம எடுத்துக்கொண்டது ஒன்று, ப்ரூவ் பண்ணுறது இன்னொன்று. given the norm of the vector is invariant to prove the transformation is unitary. இது கேஸ் 1.
இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா மாற்றியும் ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது என்ன எடுத்துக்கணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் யூனிட்ரின்னு எடுத்துக்கணும். ப்ரூவ் பண்ண வேண்டியது நாம் ஆஃப் த வெக்டார் இஸ் இன்வேரியன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். அது ரெண்டாவது கேஸ். இப்படி 2 கேஸை ப்ரூவ் பண்ணணும் எப்பவுமே மேத்தமெட்டிக்கலாக இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் வந்தா. அதனால நம்ம ரொம்ப ஒரு மேத்தமெட்டிக்கல் வாத்தியார் மாதிரி போகிறோம். கேஸ் 1, given the norm of the vector is invariant to prove the transformation is unitary. அப்போ என்ன கொடுத்துருக்குது, நாம் இஸ் இன்வேரியன்ட். நாம் இஸ் இன்வேரியன்ட்னா நாம்னா லெங்த் ஸ்கொயர். லெங்த் ஸ்கொயர்னா ஒரு வெக்டாரை அது வெக்டார் கூடயே இன்னர் ப்ராடக்ட் பண்ணுறது. இன்னர் ப்ராடக்ட்னா டேகர் எடுத்து அது கூட பெருக்கிறது. ஸோ ஒய் டேகர் ஒய் வெக்டார் இஸ் டிஃபரெண்ட், மேட்ரிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட். மேட்ரிக்ஸில் ஏ டேகர் பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் வரும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்னா அது கூட பெருக்கணும். ஒய் டேகர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ். எக்ஸ் டேகர் எக்ஸுங்கிறது நாம் லெங்த் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். ஒய் டேகர் ஒய்ங்கிறது லெங்த் ஸ்கொயர் ஆஃப் ஒய். தட் இஸ் கான்ஸ்டன்ட், மாறாமல் இருக்குதுன்னு எடுத்துருக்குறோம். அப்படி மாறாமல் இருந்தால் ஏ வந்து ஏ இன்வர்ஸ், ஏ டேகர் வந்து ஏ இன்வர்ஸாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். டு ப்ரூவ் ஏ டேகர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணணும். சொன்ன இங்கிலீஷை மேத்தமெட்டிக்கலாக மாற்றிடுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு போய் முடிக்கணும். அல்லது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம், இடையில இதை கொண்டு போய் யூஸ் பண்ணணும். ஸோ ஒய் டேகர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ் அதை எடுத்துருக்குறோம். திஸ் இம்ப்ளைஸ் இங்கே என்னன்னா ஒய் டேகருங்கிறது என்னன்னா ஏஎக்ஸ் தான் ஒய். ஸோ ஒய் டேகருங்கிறது ஏஎக்ஸினுடைய டேகர். ஒய்ங்கிறது ஏஎக்ஸ், ஒய் டேகருங்கிறது ஏஎக்ஸ் டேகர் இன்ட்டு டைம்ஸ் ஒய். ஒய்ங்கிறது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ். ஸோ இங்கே ஒய் டேகருக்கு என்னதோ அதை எடுத்து போட்டிருக்கிறோம், ஒய்க்கு என்னதோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஏபி டேகர் ஈக்குவல் டு பி டேகர் ஏ டேகர். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஏஎக்ஸ் ஹோல் டேகருங்கிறது எக்ஸ் டேகர் ஏ டேகர். இங்கே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ். இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி ஏஎக்ஸ் ஹோல் டேகருங்கிறது எக்ஸ் டேகர் ஏ டேகர்னு எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். இது என்னன்னா எக்ஸ் டேகர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ்ன்னு வருது. இங்கே அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ் டேகர் ஏ டேகர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ்ன்னு இருக்குது. இது எல்லா வெக்டார் எக்ஸ், எந்த எக்ஸ் வெக்டார், எனி வெக்டார், எந்த வெக்டாராக போட்டாலும் எக்ஸ் டேகர் ஏ டேகர் ஏ எக்ஸ் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இது ஐடென்டி. ஏதோ ஒரு வெக்டாருக்கு வந்ததுன்னா இது ஏதாவது இருந்திருக்கலாம். எந்த வெக்டாரை எக்ஸை போட்டு அதுக்கு டேகர் எங்கே போட்டு ஏ டேகர் ஏ போயிருக்கனால அது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இது ஒன்றா தான் இருந்திருக்கணும். இட் இஸ் ட்ரூ ஃபார் எனி வெக்டார் எக்ஸ். எந்த வெக்டாரை போட்டாலும் ஒன்றா வருது. அப்போ என்ன அர்த்தம், இதில் ஒன்றா நம்பர் இருந்தால் தான் இது இதையும் இருக்கணும், இதே இது வரும். திஸ் மீன்ஸ் ஏ டேகர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஸோ எங்கே எடுத்தோம் ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிச்சோன்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த கேஸ். Even the transformation is unitary to prove norm of any vector is invariant. நல்லா பார்த்துக்கணும், இது மாற்றி given the transformation is unitary எடுத்துக்கணும். ஏ டேகர் ஏங்கிறது ஐடென்டிட்டின்னு எடுத்துக்கணும். டு ப்ரூவ் நார்ம் ஆஃப் எனி வெக்டார் இஸ் இன்வேரியன்ட் ஒய் டேகர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இதை கூட இடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். பாருங்க, given ஏ டேகர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி we have to prove ஒய் டேகர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ப்ரூஃப் சொல்லக்கூடியதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்கிறான். ஒய் டேகர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஏஎக்ஸ் ஹோல் டேகர். ஒய்னா ஏஎக்ஸ், ஏஎக்ஸ் ஹோல் டேகர் இன்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு இது என்னன்னா ஏஎக்ஸ் ஹோல் டேகருங்கிறது எக்ஸ் டேகர் ஏ டேகர் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ். இங்கே ஏ டேகர் ஏங்கிறது ஐடென்டிட்டி ஆல்ரெடி கிவன் இங்கே கொடுத்துருக்குது இந்த ரெண்டாவது கேஸில். அது தூக்கி போட்டோம்னா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி போட்டோம்னா எக்ஸ் டேகர் எக்ஸ்னு வந்துருக்குது. ஸோ ஒய் டேகர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேகர் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வந்தாலும் அங்கே வருது, அங்கேருந்து வந்தாலும் இங்கே வருது. அப்படின்னா this implies that one and that implies this one. If and only if condition. அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏன் சார் நீங்கள் ஆர்த்தாகனலுக்கு தனியாக பேச முடியுங்கிறீங்க, சிமெட்ரிக்கு தனியாக சொல்ல முடியுங்கிறீங்க, ஸ்கியூ சிமெட்ரிக்கெலாம் தனியாக சொல்ல முடியுங்கிறீங்க, ஹெர்மிஷியன் ஸ்கியூ ஹெர்மிஷியன் யூனிட்ரிக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக பேசுகிறீங்கன்னா அது இந்த டேகரில் இருக்கிற இடத்துலலாம் டின்னு வந்துட்டு போகும், அவ்வளோதான் ரியலில். அதனால தான் ஒரு ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிலபஸுக்கு சொல்லணுமே, அதனால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவதற்காக நம்ம
பேசுறோம். இதே இதுதான் ஆர்த்தோகனலுக்கு சொல்லுவோம். யூனிட்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அதுக்கு பதிலா consider the linear transformation y equal to ax if the transformation matrix A is unitary க்கு பதிலா அங்க ஆர்த்தோகனல் சொல்லுவோம். Then the transformation is known as unitary க்கு பதிலா ஆர்த்தோகனல் சொல்லுவோம். The norm of any real vector, it is invariant if and only if the transformation is orthogonal. இங்க டேகரும் டிரான்ஸ்போஸும் ஒன்று எப்போ ரியலாக இருக்கனால அங்கே டி போடுவோம், இங்கே டி போடுவோம், இங்கே டி போடுவோம், இங்கே ஏ வந்து ஐடென்டிட்டி அப்படியே தான் வரும். ஸோ ரியல் ஆர்த்தோகனலும் யூனிட்ரியும் ஒன்று தான். இங்கே ஏ டேகர் ஏசி கூட ஐடென்டிட்டிங்கிறத யூஸ் பண்ணதை சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். இருந்தாலும் கடமைக்கு நம்ம திரும்ப ஒருக்க சொல்லலாம், ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன. ஸோ அரைச்ச மாவே அரைக்கிறோம், பேரை மட்டும் மாற்றி மாற்றி சொல்கிறோம், அவ்வளோதான். ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், consider the linear transformation y equal to ax. இந்த ஏங்கிறது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா it is a orthogonal transformation. If the transformation matrix A is orthogonal, then the transformation is known as, இங்கேயும் தப்பு விட்டோம் பாருங்க, காப்பி பண்ணுறதுல உள்ள இதில் கரெக்டாக காப்பி பண்ண தெரியல பாருங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதிகமாக பழகணுங்குது. எங்கே காப்பி பண்ணாலும் கரெக்டாக காப்பி பண்ண தெரியல பாருங்க. இங்கே ஆர்த்தோகனல் போட்டிருக்கிறோம், இங்கேயும் ஆர்த்தோகனல் பண்ணோம். ஸோ நீங்கள் அங்கே திருத்திக்கோங்க, எனக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ காப்பி கொஞ்சம் சின்சியராக பண்ணணும். ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னா consider the linear transformation y equal to ax. If the transformation matrix A is orthogonal, then the transformation is known as orthogonal transformation. So the property, the norm of any vector in real vector space, additional real, the norm of any vector in real vector space is invariant if and only if the transformation is orthogonal. Transformation orthogonal இருந்தா தான் ரியல் வெக்டார் ஸ்பேஸ்ல அந்த நார்ம் வந்து இன்வேரியண்டா இருக்கும். இதுல ரெண்டு கேஸ் இருக்குது. given the norm of the real vector is invariant, to prove that transformation is orthogonal னு ப்ரூவ் பண்ணணும். given y transpose y equal to x transpose x. so real vector ஸ்பேஸ்ல y dagger y is equal to x dagger x எப்படி வரும்? daggerனா டிரான்ஸ்போஸ்னு சொல்ல வேண்டி வரும். ஏன்? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணா அதே தான் வரும். So real vector spaceல inner product is defined as x dagger y னா ரெண்டு கடையில inner product. ஒரு வெக்டார் அதே வெக்டார் கூட பண்ணனும்னா டேகருக்கு பதிலா இங்க டிரான்ஸ்போஸ் பண்ணனும். So given y transpose y is equal to x transpose x real vector spaceல we have to prove that A transpose A is equal to A is a orthogonal matrix னு we have to prove. So என்ன கொடுத்திருக்குதோ அதை எழுதிக்கிறோம். y transpose y equal to x transpose x. அப்புறம் இங்க y டிரான்ஸ்போஸ்க்கு பதிலா என்ன போடணும் அப்படின்னா இங்க y is equal to ax னு இருக்குது. ஸோ அந்த ax எடுத்து கொண்டாந்து இங்க y டிரான்ஸ்போஸ்ல போட்டுருக்கோம். y னா என்ன? இங்க ax, அந்த ax எடுத்து இங்க போட்டுருக்கோம். which is equal to x transpose x. So ax whole transpose equal to x transpose a transpose a times x equal to x transpose x. இதுல ab whole transpose equal to b transpose a transpose அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்திருக்கிறோம். இங்க இது it is true for any vector x. எந்த ரியல் வெக்டாருக்கும் இது ஈக்குவல்னா if it is true for any real vector x, இப்போ it is true for any real vector னா இது ஒண்ணா இருக்கணும், இது ஐடென்டிட்டியா இருக்கணும். so a transpose a is equal to I. this means a is orthogonal. அடுத்தது ரெண்டாவது, given the transformation is orthogonal, to prove norm of any real vector is invariant. அப்ப ஆரம்பிக்கிறது இங்க, முடிக்கிறது இங்க. given a transpose a is equal to identity,
To prove y transpose y is equal to x transpose x. இதை we have to prove. So y transpose y equal to ax whole transpose ax. இங்க y transpose y ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். y க்கு பதிலா என்ன போட்டுக்கிறோம்? ax ன்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? இதை we have to prove. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம். which is equal to x transpose ax whole transpose x transpose a transpose into a times x is equal to இது x transpose x எப்படின்னா a transpose இது aங்கிறது 1 ஐடென்டிட்டி. ஏன்னா இது வந்து ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ். இங்கிருந்து ஆரம்பிச்சாலும் இங்கே வருது. இதனால தான் சொன்னேன் ஆர்த்தாகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம செய்ய வேண்டாம். யூனிட்ரி ரொம்ப தரவாக இருந்ததுன்னா யூனிட்ரியில் ரியல் ஆர்த்தாகனல் வந்து யூனிட்ரியாக இருக்கும். ஸோ அதே ப்ராப்பர்ட்டி தான் டேகருக்கு பதிலாக டிரான்ஸ்போஸ்ன்னு வரும். அதே மாதிரி தான் ஹெர்மிஷியனுக்கு நம்ம என்ன பேசணுமோ அதே தான் ரியல் சிமெட்ரிக்கு வரும். ஸ்கியூ ஹெர்மிஷியனுக்கு என்ன பேசணுமோ அதே தான் ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக்கு வரும். என்ன டேகர் இருக்கிற இடத்துல டிரான்ஸ்போஸ்ன்னு வரும், அவ்வளோதான். ஸோ அந்த திரும்ப திரும்ப அரைச்சமாகவே அரைக்க வேண்டாங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டுருக்குறோம். ஸோ இந்த அளவு போதும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்.